திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ பூமிநீலா மகாசுவாமினி மகீசுதா கோதாநாயகா சமேத ஸ்ரீ சௌமியநாராயண சுவாமி. இந்த மண்ணில் நம்ம மிதிக்கிறதுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் பல பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும். ஆழ்வார் பாடுறார், உரகமெல்லனையான் கையில் உரை சங்கம் போல் மடவண்ணங்கள் நிறைகணம் பரந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூரானே அப்படின்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வாருடைய பாசுரம். இன்னொரு விசேஷம் என்னென்னா, உற்சவமூர்த்தி மாதவன் சௌமிய நாராயணன்னு பேர். வெள்ளி பெருமாள் அவர் தான் தேர்தப்போம் எல்லாத்துக்குமே உற்சவத்துக்கெல்லாம் வரக்கூடிய சுவாமி. மற்ற எல்லா திவ்ய தேசத்துலையுமே எல்லா ஊர்லேயுமே பஞ்சலோக விக்கிரகம், அதுவும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சிற்பினால் செய்யப்பட்டு பிராமணர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகமாக இருக்கும். இந்த திருக்கோஷ்டியூர் திவ்ய தேசத்தில் சாக்ஷாத் தேவலோகத்திலேருந்து தேவேந்திரனே பூலோகத்துக்கு ஏல பண்ணி கொடுத்ததாக ஐதீகம். இது நம்ம சொன்ன வாக்கியம் இல்லை. பிரம்மாண்ட புராணத்தில் நாரத மகரிஷி கண்வ மகரிஷிக்கு உபதேசம் பண்ணுறார். நைமிஷேதி தபசித்திகி மரணம் ஜான்ஹவி தடே குருக்ஷேத்திரஸ்ய தானானி ஸ்ரீ கோஷ்டியாம் திரியம் லபேத் அப்படின்னு. அதாவது இந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தில், இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த மாத்திரத்தில் நைமிஷாரண்யத்தில் தபஸ் பண்ண பலன், கங்கையில் முக்தி அடைஞ்ச பலன், குருக்ஷேத்திரம் மகாபாரதம் யுத்தம் நடந்த இடத்துல தங்கம் தான பண்ண பலன், 108 திவ்ய தேசத்தையும் சேவிச்ச பலன் கிடைக்கிறதுன்னு பிரம்மாண்ட புராணம்